ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல் நேம் இந்த யூகே தமிழ்ன்றா நான் உங்கள் ஜாஃபான் பேசுகிறேன். ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவு டு அப்ளை பிஎஸ்டபிள்யூ. தட் மீன்ஸ் அது என்ன சொல்லுவாங்கன்னா போஸ்ட் ஸ்டடி ஒர்க் விசா ஆர் கிராஜுவேட் விசா, இந்த ரெண்டில் எது வேணால் சொல்லுவாங்க இன் யூகேல. ஸோ அது எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம், அதில் உள்ள ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, ஸோ அதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷனுக்கு எவ்வளோ நாள் ஆகும், பிஆர்பி கார்டு வாங்குறது, அது எல்லா ஃபுல் ப்ராசஸுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் கிளியராக கிளாரிஃபை பண்ண போகிறேன். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, ஸோ அதுக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு வித் ஸ்க்ரீன்ஷாட்டோட நான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் பக்கத்தில். ஸோ அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன் உடனுக்குள்ள உங்களுக்கு வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி எப்படி பிஎஸ்டபிள்யூ அதாவது கிராஜுவேட் விசா எப்படி அப்ளை பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு கிராஜுவேட் விசான்னு புதுசாக தெரியாதவங்களுக்கு நான் அதை சொல்லிடுறேன். நம்ம யூகேக்கு ஸ்டூடெண்ட் விசாவாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்திருப்போம். ஒரு 1 இயர் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 1 இயர் கோர்ஸுக்கு ஒரு 1.5 இயர்ஸ் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் விசா கொடுத்துருப்பாங்க. ஏன்னா 1 இயர் கோர்ஸ் தான், பட் ஆனால் உங்களுக்கு ரிசல்ட் கிராஜுவேஷன் இதெல்லாம் இருக்கும் ஒரு மினிமம் 3 to 5 months ஆகுன்றதுனால ஒரு 1.5 இயர்ஸுக்கு ஸ்டூடெண்ட் விசா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம அடுத்த விசா என்னன்றதை நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் கிராஜுவேஷன் இந்த சைடு வாங்கிக்கலாம். ஸோ அதுதான் ப்ராசஸ் இங்கே யூகே பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது நம்ம கிராஜுவேஷன் எல்லாம் வாங்கிட்டு நம்ம அதுக்கு இடையில நமக்கு ஒர்க் எங்கேயாவது கிடைச்சி உங்களுக்கு வித் ஸ்பான்சரோட கிடைச்சுன்னா நம்ம டைரெக்டாக ஒர்க் விசாக்கு மூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸோ எல்லாருக்கும் அது கிடைக்காத பட்சத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டெல்லாம் தான் பிஎஸ்டபிள்யூ அந்த கிராஜுவேட் விசா கொண்டு வந்தாங்க. ஸோ அது என்னன்னா போஸ்ட் ஸ்டடி ஒர்க் விசா, அதுலேயே உங்களுக்கு மீனிங் தெரியும். ஸோ உங்களுக்கு படித்து முடிச்ச ஒருபாடு வேலை இப்போ ஒர்க் விசானா நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஒர்க் பண்ணுற கம்பெனி உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணணும். ஸோ ஆனால் உங்களுக்கு படித்து முடித்தோடனேயே இமிடியேட்டாக ஒரு கம்பெனியில் வேலைக்கு கிடைக்கிறதே சிரமம். அதில் ஸ்பான்சர் யார் கொடுப்பாங்க, அது கொஞ்சம் சிரமம்னா இருக்கிறதுனால இந்த கவர்மெண்ட்டே இங்கே யார் யாரெல்லாம் படிக்க வராங்களோ அவங்களுக்காக ஒரு 2 இயர்ஸ் எந்த வேலை எதுவும் இல்லாத மாதிரி ஒரு விசா கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் தான் கிராஜுவேட் விசா. ஸோ அந்த விசாவில் இருந்துக்கிட்டு நம்ம 2 வருஷம் இருந்து எங்கே வேணால் ஒர்க் பண்ணிக்கலாம் லீகலாகவே. ப்ளஸ் நம்ம வேறு ஏதாவது இந்த மாதிரி ஒர்க்கில் ஜாயின் பண்ணி ஸ்பான்சர்ஷிப் வாங்குற மாதிரி இருந்தால் கூட அந்த 2 வருஷத்துக்கு நம்ம மாறிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு டைமிங் கொடுக்குறது. ஸோ இதுதான் கிராஜுவேட் விசான்றது. ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ணலாம், எங்கே போய் வெப்சைட்டில் அப்படி பண்ணுறது அதுன்ற ப்ராசஸ் பார்ப்போம். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு என்னோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா gov.uk அது நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுதான் இந்த யூகேவோட அஃபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட்டு. ஸோ அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இங்கே ஸ்க்ரீன்ஷாட் நான் காட்டுறேன். ஸோ அதில் சர்ச் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் கிராஜுவேட் விசா இல்லைனா கிராஜுவேட்னு அடிச்சிங்கனாவே உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி தான் கிராஜுவேட் விசான்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதில் எல்லா இதுவுமே இருக்குது. கிராஜுவேட் விசா மட்டும் கிடையாது இந்த வெப்சைட்டில், ஸ்டூடெண்ட் விசா, ஒர்க் விசா, பிஆர். ஸோ நீங்கள் இங்கே யூகே ரிலேட்டடான எல்லா டீட்டெயில்ஸுமே ஜாப் முதற்கொண்டு என்ஹெச்எஸ் ஜாப் முதற்கொண்டு அதே மாதிரி ஐஹெச்எஸ் ஃபீஸ் எல்லா இதுவுமே நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் விசாவும் இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறதும். ஸோ அதில் போய் நீங்கள் கிராஜுவேட் விசா நீங்கள் கிராஜுவேட்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கிராஜுவேட் விசாவோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே போட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் உங்களுக்கு என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கோ அதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி, டிசிஷன் மேக்கிங்கு, ஹவு டு அப்ளை எல்லா டீட்டெயில்ஸுமே இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி எல்லா இதுவுமே வரும். ஸோ அதில் 2 லிங்க் கொடுத்துருப்பாங்க அப்ளை பண்ணுறது, ஹவு டு அப்ளை. இதில் ஒன்று ஸ்டூடெண்ட்டாக இருக்கவங்களுக்கு டைரெக்டாக இந்த இதில் போய் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குற மாதிரி அந்த லிங்க் இருக்கும். இன்னொரு இது மேபி ஸ்டூடெண்ட்டாக வர்றவங்க ஒரு கொஞ்சம் பேர் சிங்கிளாக மேரேஜ் பண்ணாமல் வந்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு லிங்க்லேயே போதும், அதிலே அப்ளை பண்ணிட்டு வாங்கிக்கலாம். ஸோ அது போக சில பேர் மேரேஜ் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்டாக வந்திருப்பீங்க. அவங்க டிபெண்ட்டை கூட்டிகிட்டு வந்திருப்பீங்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போதே, இன்க்ளூடிங் என்னை மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி வந்திருக்குங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு டிபெண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பக்கத்தில் இன்னொரு லிங்க் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ யுவர் பார்ட்னர் அண்ட் சில்ட்ரன் சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும் அந்த ஹவு டு அப்ளை இதுலேயே 2வது. அதில் போய் செப்பரேட்டாக அவங்களுக்கு அப்ளை பண்ணணும். உங்களோட லிங்க்லேயே போய் அப்ளை பண்ணக்கூடாது, அதில் போய் செப்பரேட்டாக அப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் யூ மஸ்ட் அப்ளை ஆன்லைன் சொல்லிட்டு அந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டீங்கன்னாவே
உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே காட்டும். அதுலேயே வந்து எவ்வளோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி அமௌண்ட்டு இப்போ நீங்கள் வந்து விசாவோட ஃபீஸ் வந்துட்டு இப்போ கொஞ்சம் ஃபீஸ் எல்லாமே கூட்டிட்டாங்க. விசா ஃபீஸு அதே தான் 822 தான் விசா ஃபீஸு. ஆனால் வந்து இந்த ஐஹெச்எஸ் ஃபீஸ் வந்துட்டு முன்னாடி 1 இயருக்கு 600 சம்திங் தான் இருந்துச்சு. அதை இப்போ 1035 மாற்றிட்டான். தட் மீன்ஸ் 1 இயருக்கு 400 சம்திங் கூடியிருக்கு. அதனால் இப்போ 2 இயர்ஸ்க்கு பார்க்கும்போது ஒரு ஆளுக்கே 800 கூடுது. ஸோ அதுதான் இப்போ உள்ள கரண்ட் ஸ்டேட்டஸ் அமௌண்ட்டு கூட்டிட்டாங்க. ஸோ எலெக்ஷனுக்கு இப்போ கூட எலெக்ஷன் நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி தான் இது கூட்டினாங்க. ஸோ இதுதான் அமௌண்ட்டு. உங்களுக்கு வந்து இதை வந்து நீங்கள் 1035 வந்து 1 இயருக்கு, அது 2 இயர்ஸ்க்கு போட்டுட்டு ப்ளஸ் 822 இதெல்லாம் சேர்த்திங்கன்னா தான் உங்களோட கிராஜுவேட் விசாவுக்கு வந்து ஒரு ஆளுக்கு. இது வந்து நீங்கள் இப்போ டிபெண்டன்ட் அப்ளை பண்ணுறீங்கன்னா அது அப்படியே டபுள் ஆகும். குழந்தைங்க இருக்க ஒரு ஆள் இருக்காங்கன்னா அது அப்படியே 3 மடங்கு ஆகும். இல்லை 2 குழந்தைங்கன்னா 4, அந்த மாதிரி தான் நீங்கள் கணக்கு பண்ணிக்கணும். ஸோ இதுதான் அமௌண்ட் இது. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் ஸ்டார்ட் நவுன்னு சொல்லி இப்போ காட்டுது பார்த்தீங்களா, அதில் போய் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது வந்து கிராஜுவேட்டு யார் ஸ்டூடெண்ட்டோ அவங்களுக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி வந்து டிபெண்டன்ட் சில்ட்ரன் தான், அது தனி லிங்க் இருக்கும், அதில் போய் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் கேட்குற உங்களுக்கு மாதிரி இங்கிலாண்டா இல்லை இங்கேயே வந்துட்டு நிறைய இது இருக்குது, அந்த தீவு மாதிரி இருக்குது. ஸோ அந்த இது அதான் செகண்ட் ஆப்ஷன் காட்டுது. அது வேணால் நீங்கள் இங்கிலாண்டில் இருக்கீங்கன்னா இங்கிலாந்து, வேல்ஸு, நார்த் அயர்லாண்டு, அதே மாதிரி ஸ்காட்லாந்து, இது 4மே வந்து யூகேல உள்ள கண்ட்ரி. அங்கே எங்கே இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இது வந்து யூரோப்பில் அந்த பாஸ்போர்ட் இது யூரோப்பில் இருக்கிற ஆளுகளுக்குனா இந்த ஆப்ஷன், இல்லைன்னா நீங்கள் நோ கொடுத்துடலாம் நீங்கள் இந்தியனாக இருந்தால். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பிஆர்பி கார்டு இருக்கான்னு சொல்லி கேட்கும், அதுக்கு வந்து நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. ஆப்வியஸாக நீங்கள் ஸ்டூடெண்டாக இருக்கீங்கன்னா பிஆர்பி கார்டு உங்களுக்கு இருக்கும். இது வந்து எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ நீங்கள் வந்து பிஆர்பி இருக்குன்னு சொல்லி எக்ஸ் கொடுத்துருங்க. அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் வந்து என்ன கேட்குதுன்னா, உங்களுக்கு வந்து இப்போ உங்களோட நேம் வந்து பாஸ்போர்ட் இருக்க அதே நேம் தான் பிஆர்பி கார்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஆப்வியஸாக நீங்கள் அதே நேம் தான் கொடுத்துருப்பீங்க, அப்போ தான் அப்ரூவ் ஆயிரும், அதே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்குதுன்னா வந்து உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ண சொல்லும். ஸோ அந்த டீட்டெயில்ஸில் நீங்கள் அது ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், கிரியேட் அக்கௌண்ட்டு அண்டு சைன்இன்னு சொல்லிட்டு. கிரியேட் அக்கௌண்ட்டில் போய்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கொடுத்து இது பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சைன்இன் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு ஒரு ஓடிபி மெயிலுக்கோ இல்லைனா ஃபோன் நம்பருக்கு போகும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களோட பிஆர்பி டீட்டெயில்ஸு, பிஆர்பி நம்பரு ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு ஓடிபி நம்பர் அனுப்பிச்சு அப்புறம் தான் நீங்கள் சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒவ்வொரு தடவை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சேஃப் அண்ட் செக்யூருக்காக அப்படி வச்சுருக்காங்க. அதுக்காக தான் இந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்கிறது ஒவ்வொரு ஆளுக்கும். தட் மீன்ஸ் இப்போ நீங்கள் உங்களுக்கு ப்ளஸ் உங்கள் ஒய்ஃபுக்கோ இல்லைன்னா ஹஸ்பண்டுக்கோ பண்ணுறீங்க அப்படின்னா 2 பேருக்குமே பண்ணணும். குழந்தைகள் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கும் தனியாக. அது வந்து இப்போ குழந்தைகளுக்கு அவங்க பண்ண முடியாத இது இருந்ததுன்னா நீங்களோ இல்லைன்னா உங்கள் ஒய்ஃபும் வந்துட்டு நீங்கள் அதுக்கு டிபெண்ட்டாக இருந்துட்டு நீங்கள் உங்கள் இதை கொடுத்து நீங்கள் வந்து அவங்க பண்ண முடியாதுன்றதெல்லாம் நாங்கள் பண்ணுறோன்ற மாதிரி அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது, அதை பண்ணிக்கலாம். ஸோ அந்த இதுதான் இது. இப்போ நீங்கள் வந்து கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டு அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்து கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து சைன்இனில் போயிட்டு நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். அவங்கள சைன்இன் பண்ணோன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்கும். ஸோ உங்களோட மேக்ஸிமம் வந்து என்னென்ன கேட்கும்னா வந்து உங்களோட பாஸ்போர்ட்டில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். எந்த லொக்கேஷனில் கொடுத்தாங்க, தட் மீன்ஸ் வந்து இஷ்யூயிங் இது லொக்கேஷன் என்ன, அதே மாதிரி எக்ஸ்பைரி டேட்டு, உங்களோட பாஸ்போர்ட் நம்பரு, அதே மாதிரி கேஷ் லெட்ரு, உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட் அந்த கேஷ் லெட்ரு, அதுக்கப்புறம் வேறு என்ன உங்களுக்கு இங்கே வந்திருப்பாடு நீங்கள் அஃபிஷியலாக ஒர்க் பண்ணணுன்னா என்ஐ நம்பர் கொடுப்பாங்க. ஸோ நேஷ்னல் இன்சூரன்ஸ் நம்பர்னு சொல்லிட்டு அந்த நம்பரு. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்க அதோட அட்ரெஸ்ஸு, அந்த அட்ரெஸில் லேண்ட்லோடு ஓனர் யார் அவங்களோட அட்ரெஸ், அவங்களோட நேமு, அதெல்லாம் வந்து உங்களுக்கு அக்ரிமெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் அப்படியே கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இப்போ 1.5 இயர்ஸ் நீங்கள் வந்து ஸ்டூடெண்டாக இருந்து நீங்கள் அப்ளை பண்ண போகும்போது 1.5 இயர்ஸ் நீங்கள் எங்கே யூகேல எந்த அட்ரஸ் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லா அட்ரஸையுமே கொடுக்கணும். தட் மீன்ஸ் நீங்கள் வந்ததுலேருந்து ஒரே அட்ரஸில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரே அட்ரஸை கொடுத்துடலாம். அதோட கவுண்ட்டு அதுவே நீங்கள் எந்த டேட்லேருந்து எந்த டேட்னா அதுவே எத்தனை நாள் கவுண்ட்டுன்றதை கனெக்ட் பண்ணிக்கும். இல்லை இப்போ நீங்கள் 2 அட்ரஸ்னால் 2 அட்ரஸில் எந்த டேட்லேருந்து எந்த டேட் இந்த அட்ரஸ் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுவே எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ 3 அட்ரஸ்னால் 3 எத்தனை அட்ரஸ் இருக்கோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். அந்த டீட்டெயில்ஸு நீங்கள் கொடுத்துருங்க. அதுபோக உங்களோட இது வெறும் ஸ்டூடெண்ட்டாக சிங்கிளாக இருக்கிறீங்கன்னா இவ்வளோ தான் உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. டாக்குமெண்ட் கூட பெருசாக எதுவும் கேட்குறது இல்லை. எனக்கெலாம் கேட்கவே இல்லை. என்னோட சைல்டுக்கு மட்டும் கேட்டாங்க. எனக்கும் என் பார்ட்னருக்கும் 2 பேருக்குமே கேட்கவே இல்லை. ஸோ சைல்டு இதுக்கு மட்டும்தான் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறதுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்ன்ற மாதிரி காமிக்க சொன்னாங்க. லாஸ்ட்டு 3 மந்த்ஸோ இல்லை 5 மந்த்ஸோ காமிக்க சொன்னாங்க. அது மட்டும் அட்டாச் பண்ணோம்.
மற்றபடி எங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு எதுவும் கேட்கல. இந்த டீட்டெயில்ஸ் தான் இப்போ கேட்டாங்க. அது போக இப்போ நமக்கு வந்து இப்போ என்னை மாதிரி இப்போ மேரிடான ஆளுகளுக்குன்னா வந்து இப்போ நீங்கள் வந்து பார்ட்னர் அவங்களோட ஒய்ஃபோட டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணும், அவங்களோட பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி குழந்தை இருந்தால் அவங்களோட டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். ஸோ இது எல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னாவே முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் எப்போ அப்ளை பண்ணேன்னா வந்து நான் அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 டேஸில், தட் மீன்ஸ் 20 டேஸில் பிஆர்பி கார்டே வந்துருச்சு, டெசிஷன் இதே வந்துருச்சு. 16ஆம் தேதி, தட் மீன்ஸ் இதில் என்ன ஒரு இது இருக்குன்னா அதையும் நான் கிளியராக சொல்லிடுறேன். இப்போ ஸ்டூடெண்ட் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எந்த இதுவுமே இல்லை. உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த நான் இப்போ சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் கடைசி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஐஹெச்எஸ் ஃபீஸ் கட்ட சொல்லும். அதுக்கப்புறம் தான் விசாவோட ஃபீஸு. ஐஹெச்எஸ் ஃபீஸு கட்டாகும் போது நீங்கள் ஸ்டூடெண்ட் மட்டும் இருந்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் ஐஹெச் ஃபீஸ் கேட்கும். எவ்வளோ அமௌண்ட்டுன்ற இப்போ 1035னா 2 வருஷத்துக்கு வந்து 2070 காட்டும். அதை நீங்கள் பே பண்ணி முடிச்சா கூட உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். அதுக்கப்புறம் அது அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். அதுதான் விசாவோட ஃபீஸ் 822 கட்ட சொல்லும். அதே நீங்கள் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் நம்பர் வந்து இந்த இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி யூஏஎன் நம்பர் ஒரு 16 டிஜிட்டில் ஒரு யூஏஎன் நம்பர் வந்து கிரியேட் ஆகி உங்களுக்கு இதாகிடுச்சு. உங்களுக்கு நாங்கள் செக் பண்ணிவிட்டு டிசிஷன் என்னன்றதை சொல்கிறோன்ற மாதிரி உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துடும். யூஏஎன் நம்பர் வந்துச்சுனாவே ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஆனால் இதுவே இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ என்னை மாதிரி வந்து டிபெண்டன்ட் சைல்டு அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் அதே மாதிரி தான் உங்களுக்கு டிபெண்டன்ட் சைல்டுக்கு வேறு லிங்க்கில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் கொடுக்க போகும்போது எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுப்பீங்க. பட் ஆனால் கடைசி ஸ்டேஜ் வந்து ஐஹெச்எஸ் ஃபீஸு நீங்கள் பண்ணும்போது டிபெண்ட்டுக்கு, தட் மீன்ஸ் ஒய்ஃபுக்கோ இல்லை ஹஸ்பண்டுக்கோ இல்லைனா சன்னுக்கோ டாட்டருக்கோ யாருக்கு நீங்கள் பண்ணும்போதும் அதில் ஐஹெச்எஸ் ஃபீஸ் வந்து ஸ்டார்டிங்கில் கட்ட சொல்லாது, 0ன்னு காட்டும். நீங்கள் அதை வந்து குழப்பிக்க வேணாம், என்னடா அப்படி காட்டுது, ஒருவேளை டிபெண்டன்ட் கிடையாதா இல்லை வேறு எதுவும் எரர் காட்டுதா அப்படின்ற மாதிரி இது பண்ணிக்க வேணாம். அது வந்து டிபெண்டன்ட்டுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் காட்ட மாட்டாங்க. அதை நீங்கள் வந்து ஓகே கொடுத்து 0 காட்டினாலும் ஓகே கொடுத்துட்டு அடுத்து விசா ஃபீஸ் 822 காட்டும். அதை நீங்கள் பே பண்ணி கிளியர் பண்ணிடுங்க. யூஏஎன் நம்பர் கூட வந்துடும். அது உங்கள் டிபெண்டன்ட் எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாருக்குமே அதே மாதிரி பண்ணிடுங்க. அவங்களுக்கு 0 தான் காட்டும். அதை நான் ஏன் கடைசியில் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இப்போ நான் மே 1ஆம் தேதி பண்ணுறேன்னா மே 16ஆம் தேதி ஒரு மெயில் வரும். அதாவது டிபெண்ட்டாக யார் யாருக்கு ஐஹெச்எஸ் ஃபீஸ் கட்டாமல் இருந்தோமோ அவங்களுக்கு மட்டும் ஒரு மெயில் வந்து இந்த மாதிரி இந்த அமௌண்ட்டை கட்டுங்கன்னா உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அதை நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டோம்னா அமௌண்ட்டை பே பண்ணிட்டோம் ஐஹெச்எஸ் ஃபீஸை. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நான் 16th இது பண்ணேன், 20th எனக்கு வந்து ஓகே ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து இது. அது ஏன் வந்து டிபெண்டன்ட்டுக்கு மட்டும் வந்து ஐஹெச்எஸ் ஃபீஸ் அப்போ கேட்கல, கொஞ்சம் நாள் கழிச்சு கேட்குறாங்க அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து அமௌண்ட்டு வந்து இப்போ வாங்கிட்டாங்கன்னா இன்கேஸ் ரிஜெக்ட் ஆகுது கேன்சல் ஆகுது அப்படின்னா வந்து திரும்பி அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்டூடெண்ட்னா ஒரு ஆள் வேறு வழி இல்லை, அவங்க இது பண்ணி தான்ன்றதுனால வாங்கிடுறாங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு ஓகே ஆனால் தானே அவங்களுக்கு டிபெண்ட்டாக அவங்களுக்கு அலோவ் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா ஸோ அப்போ டிபெண்ட்டுக்கிட்ட காசு வாங்கி வேஸ்ட்டு. ஆர்பிஎஸ்ஸாக ஸ்டூடெண்ட்டு கேன்சல்னா டிபெண்ட்டுக்கு கேன்சல் தான். ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்டுக்கு ஓகே ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்கள பே பண்ணாமல் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு ஓகேன்ற மாதிரி ஆயிடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கு ஓகே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிபெண்டன்ட் இதுக்கு ஐஹெச்எஸ் ஃபீஸ் பே பண்ண சொல்லுவாங்க. அவங்க பே பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. அதனால தான் அவங்க ஹோல்ட் பண்ண சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் அந்த மாதிரி இதை குழப்பிக்க வேணாம். அது ப்ராசஸ் படி 0 காமிச்சாலும் அதே மாதிரி பண்ணிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்களே மெயில் அனுப்பி அதை கட்ட சொல்லுவாங்க. கட்டிட்டிங்கன்னா கிளியர் ஆகிடும் குறிப்பிட்ட நாளில். ஸோ இதுதான் ஹோல் ப்ராசஸ்ஸு. இதுக்கு இடையில ஒன்று பண்ணுவாங்க, ஒரு ஆப் ஒன்று கொடுத்து அதில் வந்து நம்மளோட பிஆர்பி நம்மளோட ஃபோட்டோ எடுக்க சொல்கிறது அதுதான் பண்ணுவாங்க. அந்த டாக்குமெண்ட் நமக்கு சப்மிட் பண்ணுறதுக்குள்ளே இவங்களே செக் பண்ணிடுவாங்க. நம்மளோட பிஆர்பியில் சிப் இருக்கும். அதில் வந்து என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு அதுலேயே உங்களுக்கு அந்த கிராஜுவேட் விசான அந்த government.gov.uk வெப்சைட்லேயே உங்களுக்கு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு என்எஃப்சி ஃபோன் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்டு யாராவது இருந்துச்சுன்னா அந்த ஃபோன் மூலியமாக பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி. அதுக்கு மட்டும் நீங்கள் ஃபோன் நெசசரி, இல்லைன்னா லேப்டாப்போட பண்ணலாம். ஆனால் அந்த என்எஃப்சி ஃபோன் இருந்துச்சுன்னா தான் வந்து நீங்கள், ஏன்னா அந்த ஒரு ஆப் ஒன்று இருக்கும் கவர்மெண்ட் வெப்சைட், அதுவே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போதே அதுவே அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லுவோம். இல்லைன்னா அதில் போய் உங்களுக்கு வந்து உங்களோட பிஆர்பி கார்டை அதை உங்களோட ஃபோட்டோ எடுக்க சொல்லும். அதே மாதிரி உங்களோட பிஆர்பி கார்டை அதில் வச்சு ஸ்கேன் பண்ண சொல்லும். அதுவே செக் பண்ணிவிட்டு ஓகேன்றதை ஏன்னா சிப்பு இருக்கிறதுனால அதை வச்சே செக் பண்ணிடும். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அதுவே எடுத்துரும்.
எடுத்துட்டு ஓகேன்னு சொல்லி காட்டும். அதுக்கப்புறம் தான் அடுத்தது ஸ்டெப்பு போவோம். ஸோ இது ஒரு முக்கியமானது. அதுக்கு நீங்கள் வந்து என்எஃப்சி ஃபோன் இருக்கணும். அப்படி உங்கள்கிட்ட இல்லைன்னா கூட யாராவது ஃப்ரெண்டு யாராக இருந்தால் கூட அது மூலியமா கூட பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோனில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் டீட்டெயில்ஸ் மட்டும் உங்கள் ஃபோன் நம்பர் மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னாவே போதும், அவ்வளோதான். ஸோ இதுதான் ஹோல் ப்ராசஸ்ஸு. இப்படி தான் நானும் பண்ணேன். எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் டெசிஷன் வர்றதுக்கு வந்து ஏன்னா அதுக்கடையில் டிபெண்டன்ட்லாம் இருந்ததுனால அவங்களோட பேமெண்ட் கட்ட சொல்லி அதுக்கப்புறம் திருப்பி இதாகி அதுக்கப்புறம் வந்ததுனால மேக்ஸிமம் 20 டேஸ் ஆச்சு. சில பேருக்கு கொஞ்சம் டிலேயும் ஆச்சு, சில பேருக்கு 1 வீக்கில் கூட ஆகுது. ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன அந்த நேரத்தில் நம்ம எந்த நேரத்தில் அப்ளை பண்ணுறோமோ அந்த வால்யூமை பொறுத்து இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் பண்ணிவிட்டு கொஞ்சம் டிலே ஆனாலும் வெயிட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு கிளியர் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல வந்தது, எப்படி வந்து பிஎஸ்டபிள்யூ அப்ளை பண்ணுறது, ஃபுல் ப்ராசஸ் என்னன்றது. ஸோ வேறு ஏதாவது இதில் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, பிஎஸ்டபிள்யூ சம்மந்தமாக, இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட கமெண்ட்டில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதுக்கு உண்டான டீட்டெயில் உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். அப்படி இன்கேஸ் உங்களுக்கு வந்து இதில் ஆன்சர் வரலைன்னா கூட நீங்கள் இன்ஸ்டா இல்லைனா டெலிகிராம் இது இருக்குது, அதில் லிங்க் நான் கொடுக்குறேன், அதில் கூட நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து இமீடியட்டாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை டாட்டா பாய், டேக் கேர்.